ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி இல்லைங்க, ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கூடயும் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. இது கண்டிப்பாக சேவில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு பீட்ரூட் இருந்தால் போதுங்க, இந்த சட்னி சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. பீட்ரூட் கேரி செதுக்கி வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க, கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் துண்டளவு புளிங்க. இவ்வளோதான் நமக்கு தேவைங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கடாய் வச்சுக்கிறோங்க, கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கிறோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துக்கிறோங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணுங்க, அதுக்காக தான் முதல்ல பூண்டை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகி வேக வைக்கணுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டுறணுங்க. பாருங்க, இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு ஆனோடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குங்க, இல்லை ஒரு சின்ன ஸ்பூனில் உளுந்து சேர்த்துருக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு, உளுந்து கலர் மாறின உடனே நம்ம செதுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துருக்கோங்க. இது ஒரு சின்ன பீட்ரூட்டுங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகளில் அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. பூண்டு சேர்த்து இந்த பீட்ரூட் சட்னி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த சட்னி தான் செய்வீங்க. இப்போ நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், நல்ல பீட்ரூட் வெந்துங்க சுருண்டு வந்துருச்சு இந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஓரங்களில் ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல பீட்ரூட் வதங்கிடணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சேர்த்துருக்கோங்க. இந்த பீட்ரூட் இனிப்பாக இருக்கிறனால நம்ம சட்னி காரமாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அந்த இனிப்பு சுவையை கம்மிப்படுத்துறதுக்காக தான் நம்ம மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோங்க. அதே மாதிரி புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிறோங்க. அப்படி செய்கிறப்ப தான் அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் மட்டும் இருக்குங்க, ஆனால் அந்த இனிப்பு சப்ரஸ் ஆகிடுங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறோங்க. அது நல்லா மொறு மொறுன்னு அந்த எண்ணெயிலேயே வறுபட்டு வந்துடணுங்க. இப்போ துருவி வச்சுருக்க இது ஒரு 1/4 மூடி தேங்காங்க, அதையும் போட்டுக்கிறோங்க. இதுவும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறுபட்டுறணுங்க அந்த எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கிறோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நல்லா சட்னி இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுக்கிறோங்க. தாளிப்பு தேவையில்லைங்க, ஆனால் அந்த தாளிப்பில் அந்த உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அது சாப்பிட்றப்போ அந்த உளுந்து நம்ம வாயில் தென்படுறப்போ அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குங்க, மவுத் ஃபீல் கொடுக்குங்க. அதுக்காக தான் ஒரு தாளிப்பு போட்டுக்கிறோங்க. தாளிப்பு அவசியம்னு கிடையாதுங்க இந்த சட்னிக்கு. இப்போ நம்ம மேலே தாளிப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம பசங்களுக்காக, இப்போ பசங்க ஸ்கூல்லாம் திறந்து போகிறாங்க இல்லைங்களா, இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி ஒரு இட்லி செஞ்சு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக மீதி வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பாத்திரமா இல்லை ரவுண்டு பாத்திரமா உங்கள் வீட்டில் எது இருக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்டாவாக கவுத்திட்டுங்க, ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு அந்த கப்பில் இது மாதிரி மெதுவாக அந்த கப்பு நகராமல் மாவை ஃபில் பண்ணிவிட்டுங்க. எப்போவும் வேக வைக்கிற மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இது நீங்கள் ஸ்கொயராக எடுக்கணும்னு இல்லைங்க, ரவுண்டு கிண்ணம் இருந்து அந்த சின்ன கிண்ணம் இன்னொரு கிண்ணம் அது எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இந்த இதை எப்படி வேணால் மாற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா இதை சும்மா அப்படி சைடில் எடுத்து விட்டிங்கனாவே இட்லி வந்துருங்க. நம்ம எண்ணெய் தடவி தானங்க வச்சுருக்கோம். இப்போ இந்த உள்ளே கவுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தை வெளியில் எடுத்துறோங்க. இட்லி திருப்பி எடுத்துட்டோம்னாவே அந்த கிண்ணம் கவுந்தது நிமிந்துருங்க. அப்போ அந்த உள்ளே இருக்க கிண்ணத்தை எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே இது மாதிரி ஒரு குழி மாதிரி ஆகிடுங்க. அந்த குழியில் நீங்கள் சட்னியோ சாம்பாரோ வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக செய்கிற இட்லியை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தனியாக எண்ணெய் தடவி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் குட்டீஸ்க்கு இது மாதிரி விருப்பமானதை செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.